சரி, இது ஒரு பயங்கரமான விஷயம். ஜோக்கு இல்லாம சொல்றேன். செரில் அவள் பொண்ணு லாரன் இல்லாம போயிடுவாங்கன்னு ஒரு பயங்கர கனவு காணுவா. எழுந்து உடனே பெரிய பொண்ண பாக்குறா. அந்த பொண்ணு நடிச்சு உறங்குற மாதிரி காட்டும். அம்மா கதவை மூடுறதுக்குள்ள யார்கிட்டயோ போன் பண்ணி எவ்வளவு நாள் இதையெல்லாம் சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அப்பா இறந்ததுக்கு அப்புறம்தான் அவங்களை பார்க்கணும்னு அழுது புலம்புவா. செரில் பேக்கர் அவள் 2 பொண்ணுங்களான லாரன் மார்களையும் கூட்டிட்டு புது ஊருக்கு போயிருவா. அவ அங்க ஒரு உதவி தலைமை ஆசிரியை வேலை பாக்குவா. லாரன் கானிங் கல்லூரியில படிப்பா. சமயம் கிடைச்சா மட்டும்தான் வீட்டுக்கு வந்து பாக்குவா. 2 பொண்ணுங்களுக்கும் நல்ல நட்பு. ஒண்ணுமே ஒண்ணுகிட்ட மறைக்க மாட்டாங்க. சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செரில் லாரன் கிட்ட பள்ளிக்கூட விஷயம் கேக்குறா. ஆனா அந்த 15 வயசு பொண்ணு அப்புறம் பேசுவோம் அம்மான்னு சொல்லி தள்ளுவா. மார்கல் டென்ஷன் புரிஞ்சு வேற விஷயத்துக்கு திருப்புவா. ஆனா செரில் விட மாட்டா. லாரன் கிட்ட விடாம கேட்டுட்டு இருப்பா. கடைசியா லாரன் பள்ளிக்கூடத்துல கஷ்டப்படுறதையும் படிக்க விட மாட்டேன்னு சொல்றதையும் சொல்லுவா. செரில் மார்க்லை அறைக்கு அனுப்புவா. ஆனா மார்கில் சத்தமா பேசுறத கேட்டுட்டு இருப்பா. அவள் அக்கா டெப்ஷன்ல இருக்கிறத கேள்விப்பா. செரில் சரி பாருங்க, அம்மா மகளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க மகள் சொல்றத நம்பல. அப்புறம் என்னன்னா, லாரன் புது ஊர்ல நீயும் பாடுபடறே, அப்பா இல்லாம நீயும் கஷ்டப்படறே, நல்லா இரு, போசிடிவா இருன்னு சொல்றாங்க. அதை கேட்டு லாரன் ரொம்ப கோவப்படுறா. அவங்க உணர்வுகளை அம்மா புரிஞ்சிக்காம விட்டுட்டாங்கன்னு. அப்புறம் அந்த செரில்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு, என் கணவர் இந்த காட்சியை பார்க்கலையேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொன்னதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா சொல்லிட்டாச்சு. லாரன் கென்னிங்குக்கு போக முடிவு பண்ணிட்டா. மார்க்லே தடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா லாரன் சாமான்களை அடைச்சு கென்னிங்குக்கு போயிட்டா. 2 நாள் கழிச்சு செரில் லாரனை போன் பண்ணினாங்க. ஆனா வாய்ஸ் மெயில் தான். மார்க்லேவும் ஸ்கூல்ல கஷ்டப்பட்டாங்க. புது வந்த துணை முதல்வர் மகள்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு தேர்வுல ஜாஷ்னு ஒரு பையன் கள்ளத்தனமா பதில் எழுத முயற்சி பண்ணான். மார்க்லே அவனை திட்டினாங்க. அப்புறம் அந்த ஜாஷ் கொஞ்சம் வெஞ்சம் பிடிச்சு மார்க்லே புத்தகங்களை உதைச்சு விட்டான். ஏன் உதைச்சுன்னா, மார்க்லே தன்னை விட சிறந்தவளா நடிக்கிறாளாம். செரில் அங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஜாஷ் முதல்வர் அலுவலகத்துக்கு போனான். அப்புறம் செரில் மார்க்லே கிட்ட ஏன் உனக்கு புல்லிங் பண்றாங்கன்னு சொல்லலன்னு கேட்டாங்க. மார்க்லே என்னமோ சொன்னாங்க. அம்மா சொன்ன மாதிரி தன்னம்பிக்கையோட ஹெட் மாஸ்டர் ஷெப்பர்ட் ஜாஷ் சீக்கிரமா கிளாஸ்ல அனுப்பிட்டாரு. லாரன் வந்தப்போ ஸ்கூல் வேலைகள்ல அவர் மூழ்கி கிடந்தாரு. லாரன் கொஞ்சம் வேலையை வாங்கி போட்டதுக்கு நன்றி சொன்னாரு. ஆனா லாரன் அந்த பையன் பத்தி கேட்டப்போ ஜாஷ் குடும்பம் நல்லவங்கன்னு, சின்ன விஷயத்துக்கு பெரிய கோளாரா பண்ண வேண்டாம்னு ஹெட் மாஸ்டர் சொன்னாரு. அது ஒரு ஆக்சிடென்ட்னு காரணம் சொன்னாரு. அதே நேரம் ஒரிகான்ல இருந்து 18 வயசு வெள்ளை பொண்ணு ஜெசிகா ருஸ்ஸோ காணாம போயிடுச்சு. அதுல எல்லாருக்கும் ஒரு பேரதிர்ச்சி. நாடு முழுக்க வாலண்டியர்ஸ் தேடிட்டு இருக்காங்க. செரில் இன்னும் கவலையானா. ஆனா சூசன் அதிகமா யோசிக்காதேன்னு சொன்னா. லாரன் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொன்னா. மார்லி அக்கா சோஷியல் மீடியா அக்கவுண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தா. ஒரு மெசேஜ்க்கு கூட ரிப்ளை இல்ல. லாரன் எங்கேன்னே மார்லிக்கே தெரியலன்னு கேள்விப்பட்ட செரில் அதிர்ச்சியானா. உடனே லாரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போன் பண்ண ஆரம்பிச்சா. யாருக்கும் தெரியல. லாரன் போன் லாக் செக் பண்ணி ஒரு நம்பரை டயல் பண்ணா. அது எடி பிரிக், கஃபி ஷாப் மேனேஜர், லாரன் பகுதி நேர வேலை பண்ற இடம். எடி சொன்னாரு, லாரன் எப்பவும் லேட்டா வேலைக்கு வருவா, பின்னாடி வேலைக்கே வரவே மாட்டேன்னு சொன்னாரு. செரில்ல பேனிக் ஆரம்பிச்சிடுச்சு. கல்லூரி பக்கம் போனா லாரன் ரூம்ல இல்லன்னு அண்ணி சொல்றா. யோ, சந்தேகம் உறுதியாயிடுச்சு. லாரன் காணாம போயிட்டா. உடனே போலீஸ்ல சொன்னோம். டீன்சார் வந்து ரூம்ல சோதனை பண்ணா லாரன் சாமான்கள் எல்லாம் காணோம். திரிஸ், லேப்டா, போன் எல்லாம் இல்ல. சரி, நிஜமா அவளே போயிருக்கலாம்னு போலீஸ் சொல்றாங்க. கிளாஸ் கூட சரியா வருவதில்லன்னு அவ ரூம்மேட் சொல்றா. சரி, என்ன பண்றது? காத்திருக்கணும். ஸ்டேஷன்ல கூப்பிட்டாச்சு. டீன்சார் கேக்குறாரு, லாரன் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாளான்னு, முன்னாடியே ஓடி போயிருக்காளான்னு. அதுக்கு சரில் கடுப்பாயிட்டாங்க. என் பொண்ணு அப்படி இல்லன்னு. ஆனா போலீஸ் சொல்றாங்க 18 வயசு பொண்ணு, பெரியவளு, அவங்க சொந்த விருப்பத்தோட போயிருக்கலாம்னு. சர்ச் பண்ண அனுமதி இல்லன்னு சொல்றாங்க. ரிசோர்ஸ் இல்லன்னு சொல்றாங்க. சரி, நாங்களே சர்ச் பண்ணலாம்னு சரில், மாரலி ஒருத்தர் போனாங்க. 8 நாள் ஆச்சு. லாரன் காணாம போனதுக்கு பிறகு கேஸ் ஹேண்டில் பண்ற டிடெக்டிவ் காணோம். சிரமம்தான். மாட்லேயும் செரிலும் டிவி ஸ்டேஷன்ல எல்லாரும் அலட்சியமா நடந்துக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரஸ்ஸல், நியூஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட், அவங்க காலேஜ்க்கு ஜெசர் ரூசோ கேஸ்ல ரேட்டிங்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி அதுல ஃபோக்கஸ் பண்ண சொல்றாரு. அதிரடி. செரில் லாரன் விஷயமா ரஸ்ஸல்ல கிட்ட போய் சொல்றா. ஆனா லாரன் பெரியவங்கன்னு சொல்லி ரஸ்ஸல் அதுல ஸ்டோரி இல்லன்னு சொல்லி எலிசா கிட்ட கொடுத்துடுறாரு. ஏமாற்றம். எலிசா செரிலையும் மாட்லேயையும் சந்திச்சு அந்துமணி நியூஸ்ல லாரன் போட்டோவை போடுறேன்னு சொல்றா. ஆனா காவல்துறையே கிட்னாப் ஆதாரம் இல்லன்னு சொல்றாங்க. எவ்வளவு அதிர்ச்சி. ஸ்டோரி இல்லன்னு ஒப்புக்கிறா. அப்புறம் மாட்லே அமேசூர் கிரைம் சோல்வர்ஸ் குரூப் நெட் ஸ்லூட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. அபாரம்.
செரில் மிஸ்ஸிங் பீப்பிள்ஸ் ஃபிளையர்ஸ் வச்சு கேனிங் போய் எல்லார்கிட்டயும் பேசுறா. எடி பேக்கரையும் சந்திக்கிறா. எடி காவல்துறையில எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்றாரு. ஆனா செரிலுக்கு சந்தேகம். அவருக்கு கருப்பு கண் இருக்குன்னு பார்த்தாச்சே, என்ன ஒரு சஸ்பென்ஸ். அப்புறம் லாரனோட காஃபி ஷாப் கொலீக் எடி அங்க வேலை செய்யற பொண்ணுங்களை ஹராஸ் பண்றதா சொல்றா. ஆனா எடி ஹாரம்லெஸ்னும் சொல்றா. ஆனா லாரனுக்கு நிஜமா கெடுதல் பண்ண போறவங்கன்னா அவங்க ரூம்மேட் தான்னு சொல்றா. சூப்பர் ட்விஸ்ட். அப்புறம் செரில் இந்த தகவலை அலிச்சாட்ட சொல்றா. ஆனா அந்த பத்திரிகையாளர் போலீஸ் எல்லாத்தையும் சரிபார்த்துட்டாங்கன்னு சொல்றா. அன்னியும் எடியும் எதுவும் இல்லன்னு. செரில் கிட்ட நான் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தேன், இன்னும் என்ன பண்றதுன்னு சொல்லி லாரனோட அறைய பாருன்னு சொல்றா. செரில் அந்த சொல்றதுக்கு கேட்டு லாரனோட ஹாஸ்டல்ல அறைக்கு போறா. அன்னி வெளியே போயிருந்தா. அன்னியோட போனை பிடிச்சா. அன்னிக்கு டிஎம்எஸ் டெலீட் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ். போலீஸ் கண்டுபிடிக்க கூடாதுன்னு. ஆனா அன்னி அவளை பிடிச்சிடுறா. செரில் என்ன பண்றதுன்னே தெரியாம ஓடி போறா. மார்க்லி அவங்க அம்மா கிட்ட சொல்றா, பெல்லான்னு ஒரு டெக் நபரை கான்டாக்ட் பண்ணினேன்னு. அவங்க ஹெல்ப் பண்றாங்க. லாரனோட பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சு சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல லாகின் ஆகணும்னு சொல்றாங்க. சரியா லாகின் ஆனதும் அன்னியும் லாரனும் பேசிக்கிட்டு இருந்த டிஎம்எஸ் காணும். அன்னி லாரனை சைபர் புள்ளி பண்ணிருக்கா. மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு முன்னாடி செரில் அந்த ஃபைலை பிரிண்ட் பண்ணி டெடெக்டிவ் டீன் கிட்ட கொடுத்து அன்னிய கேளுங்கன்னு சொல்றா. ஆபீசர் கேக்குறாரு. ஆனா எதுவும் கிடைக்கல. அவங்க அலிபி சரிதான். எலிசா செரில் கிட்ட போன் பண்ணி சொல்றா, எடி பிரிக் ஸ்ட்ரிப்ல போய் கண்ணுல அடி பட்டதான்னு. சாரி, ஆனா உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எனக்கு தமிழ்ல பேசுறதுக்கு தெரியாது. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி, ஆனா எனக்கு எல்லா மொழிகளையும் தெரியாது. சாரி. கிராளி அங்கடின் பக்கத்துல கொஞ்சம் காணோம்னு கேணும்னு போய், சரி போயின்னு கேணும்னு போய் போட்டோ பார்த்து அவ கண்டுபிடிச்சா அவளுக்கு எங்கே வேலை பண்றான்னு. அப்புறம் சிரிலி அவனை போய் பார்த்தா. அது அவன் இல்லன்னு தெரிஞ்சிச்சு. அவள் நினைச்ச யான்னு ஒரு நல்ல இளைஞன் சார்லி. அவன் போட்டோவை பெண்களை ஏமாத்த உபயோகிச்சிருக்காங்கன்னு தெரிய வந்தது. இன்னொரு பக்கம் அலிசா ரஸ்ஸல் கிட்ட அந்த கதையை போட சொன்னா. 18-30 வயசுக்குள்ள 6 பெண்கள் காணாம போயிருக்காங்கன்னு சொன்னா. ஆனா ரஸ்ஸல் சொன்னான், நேஷனல் அந்த பட்ட பொண்ணு ஜெசிகா ரஸ்ஸோ கதையில தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு. மாலி ஜாஷ் அவள் அக்காவை காணோம்னு சொன்னதை கேட்டு கொதிச்சு போய் அவன் முகத்துல தண்ணீர் வாரி விட்டா. அதிர்ஷ்டவசமா அது உப்பு தண்ணீர்னு ஹெட்மாஸ்டர் ஷெப்பர்ட் சொன்னாரு. ஜாஷ்க்கு எதுவும் இல்லன்னு. மாலிக்கு 2 வாரம் சஸ்பென்ஷன்னு சொன்னாரு. ஆனா சிரிலி அது அநியாயம்னு சொல்லி முதல்ல ஷெப்பர்ட்ட கொடுக்கலன்னு சொன்னா. அதனால ஷெப்பர்ட் 1 வாரம் டிடென்ஷன் சொல்லி சமாளிச்சாரு. பெர்மனன்ட் ரெக்கார்ட்ல வராதுன்னு. பிறகு பெல்லா உதவியோட மாலி ஒரு ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணினா. ஐயனும் அதே டேட்டிங் சைட்ல தான். ஆனா பெயர் மாத்தி முகம் இடம் சரியா வச்சிருக்கான். அதே நேரம் லாரன் பேர் கருப்பு மற்றும் காணாமல் போனவர்கள் அமைப்போட தலைவி லாரெட்டா நிக்கிஸ சந்திக்கிறா. லாரெட்டா செரிலோட கஷ்டத்தை புரிஞ்சு இந்த கேஸுக்கு ஒரு விளக்கு ஏற்றும் விழா வச்சு அதிக கவனம் சேர்க்கலாம்னு சொல்றா. அப்பவே மார்க்லே என்னோட மேட்ஸ் ஆகி டிஎம்எஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. இதை செரில் கேள்விப்பட்டதும் கடுப்பாயிடுச்சு. லாரனுக்கு ஆபத்துன்னு பயந்தா. பிறகு மார்க்லே கிட்ட சாரி சொல்றா. அவளையும் அவங்க சகோதரியையும் கடுமையா நடத்தினதுக்கு. லாரன் 16 நாள் காணாம போயிட்டா. அந்த விழா இரவுல எல்லாம் சரியா நடக்க போலீஸ்காரங்க நியமிக்கப்பட்டிருந்தாங்க. சில பேர் மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஆனா செரில் நன்றியா இருந்தா. இன்னும் கூட்டம் வரும்னு மார்க்லே கிட்ட சொல்லி கவலைப்படாதேன்னு சொல்லுறா. சரியா சொன்ன மாதிரி இரவு முடிஞ்சறதுக்குள்ள ஓக்லஹோமா கூட்டம், ஒரு பாஸ்டர் நடத்துற பேர் கருப்பு மக்களோட ஒரு பெரிய கூட்டம் நிறைய தூரம் வந்து சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. சேர்ந்து அவங்க கவலைகளை சொல்லி அதிகாரிகள் இன்னும் செய்யணும்னு கேட்டாங்க. சீக்கிரமே நியூஸ் சேனல் சம்மதிச்சிடுச்சு. சரி கதை ஓடுதுன்னு நினைச்சோம். ஆனா திடீர் திருப்பம். ஜெசிகா ரசோ கிடைச்சாச்சு. அவங்க கதையை தான் ஒளிபரப்பு பண்ணாங்க. அட ஓடி போயிருந்தா. கடத்தல் இல்லைன்னு தெரிய வந்தது. அப்புறம் மாரிலேக்கு ஏன் மெசேஜ் சந்திக்கிறேன்னு சொல்றான். செரில் தனியா போறா. போய் பார்த்தா ஒரு சிவப்பு பிகப். நம்பர் பிளேட் திருடப்பட்டது. அவன்தான்னு உறுதியா நினைச்சு அவனை பின்தொடரா. பெல்லா ஏன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க மாரிலேக்கு ஒரு லிங்க் அனுப்புறா. சுத்தி பார்த்தா லாரன் கை கால்கள் கட்டப்பட்டிருக்கா. பேசக்கூட பலமில்லாம இருக்கா. செரில் அவளை காப்பாத்துறா. ஆனா அவங்களை பிடிச்சுடறான் அந்த ஆளு. ஆனா செரில் அந்த மனுஷனை அடிச்சு விரட்டி விட்டு ஓடுறா. லாரனை தேடி ஓடுறா. அந்த மனுஷன் தாக்க போறான். சரியா அந்த நேரம் போலீஸ் வந்து அவனை பிடிச்சுடுறாங்க. செரிலுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க பொண்ணுங்களோட சேர்ந்து இருக்காங்க. லாரன் சம்மதத்தோட கவனம் கிடைக்காத பல கருப்பு பழுப்பு பெண்கள் விஷயத்த பத்தி பேசுறாங்க. லைஃப் டைம்ல வந்த சினிமா. நம்ம ரியல் லைஃப்ல நிறைய நடக்குது இது மாதிரி. அதிர்ஷ்டவசமா இது நல்லா முடிஞ்சுச்சு.